இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா, வலி தாங்காமல் கதரும் கதறல் உனக்கே கேட்கவில்லையா? எட்டு திக்கோடும் இருப்பவன் நீ எங்கு போய் தொலைந்தாய் இறைவா, கருங்கல்லான உன்னை நான் பொழுதும் தொழுதேன் போதவில்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். என்னடா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாகி இருக்கலாம் மக்கள். சொல்லுவாங்க தெரியுமா, நாயும் தின்னாது மாடையும் தின்ன விடாது வைக்கோலன்னு. பல்லா பிதுரு கண்ணத்ன கணகுநாடு தென்னத்னு சிங்களத்திலையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சிலருடைய நிலைமை. காரணம், பெண்கள் முன்னுக்கு வரவே போடாதா? ஆண்களுடைய காமத்துக்கும் கடுப்புக்கும் மட்டும்தான் பெண்களா? புள்ள பெற்று போறதுக்கு மட்டும்தான் பெண்களா? அதையும் தாண்டி அவங்களால எதுவும் செய்ய முடியாதா? பெண் சாதனையாளர்கள் இந்த உலகத்துல இல்லையா? பெண்களுடைய பிரச்சனைகளுக்காக பெண்கள் தட்டி கேட்க கூடாதா? ஏன்னா இன்றைய சமுதாயம் அப்படித்தான் இருக்குது, இன்றைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு சகோதரியை ரேப் பண்ணது சம்பந்தமாக. போட்டனா இல்லையா? குவைத்தி பையன் கெடுத்துட்டு அதுக்கப்புறமா மாடியிலேருந்து தள்ளி விட்ட சம்பவம். இந்த சம்பவம் வந்து ஒரு பெண்ணுக்கு நடந்த சம்பவம். இந்த இன்சிடென்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் வீடியோலையும் போட்டிருப்பேன். சரியா? இப்போ இது சம்பந்தமா பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் காலமாக என்னுடைய ஃபோட்டோவையும் போட்டு சேர்த்து வச்செல்லாம் பேசினானுங்க. ஆலியா நஷீம் முகமது அவங்க பேசியிருக்காங்க. என்ன ஆலியா அவங்கள பற்றி பேசுகிறாங்க, என்ன ஆலியா அவங்கள பற்றி வீடியோ போட்டிருக்காங்க. நானும் ஒட்டடா என்னடா திருப்பி அடுத்த பஞ்சாயத்தா, என்னத்தை போட்டு தொலைச்சாலோ தெரியலையே அப்படின்னு அங்கே ஓடி போய் பார்த்தா, இந்த ஆலியா வந்து எதை போட்டிருக்காங்கன்னா இதை தான் போட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம், இந்த நடந்த சம்பவம் இன்சிடெண்ட்டை சொல்லி வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி குவைத்தில் ஒரு ஹவுஸ்மேடை வந்து குவைத்து என்ன கொஞ்சம் பேசுறது கூட அவ்வளவுதான் பிரச்சனை. අද මේ වීඩියෝ එක මම කතා කරනවා මේ නිවුස් එක මම ගත්තේ සර්ෆාන්ගෙන් එයාගේ YouTube channel එක හරහා. කුවේට් රාජ්‍යයේ අපේ ශ්‍රී ලාංකික අද යා ඩැමේජ් ආගදර වෙලා තියෙනවා නම් මරපියව මම කියනවා පුළුවන් නම් මරපියව කියන තැන ඉන්න. උඩ ඉන්නව කෙනෙක් තමන්ට එහෙම වෙන්න පුළුවන් ළමයි. මේ ලෝකේ දෙවියන් වහන්සේ ඉන්නවා කියලා මේ දූෂණය වෙන්නේ නැති ඒවා මාමිනි. இதுல வந்து இந்த ஆலியா நஷீம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அந்த சகோதரி செஞ்சது நம்ம ஒன்று அன்னைக்கு நானும் சொன்னேன் தானே, இவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு போனதால அதே வீட்டுக்கு இன்னொரு ஹவுஸ்மேட்டும் அனுப்பத்தான் போறாங்க. அதே இடத்துல போய் அதே நாய்கிட்ட, அந்த காம கொடூரனுக்கிட்ட இன்னொரு ஹவுஸ்மேட்டும் மாட்டத்தான் போகுது இல்லையா? நான் சொன்னது தானே. அதை வந்து அவங்க அந்த வீடியோவில் எடுத்து போட்டு சொல்லியிருக்காங்க. செத்தாலும் பரவாயில்ல, இவனுங்களை மாதிரி ஆட்களெல்லாம் விடக்கூடாது. ஒன்று நல்லா படாத இடத்துல படுற மாதிரி சொட்டொன்று கொடுக்கணும், இல்லையா ஒன்று போராடணும் அந்த இடத்துல. ஏன்னா அதை மாதிரி இன்னொருத்துக்கு நடக்கக்கூடாது. மாதிரி நாலு நல்ல விஷயங்களை பேசியிருக்காங்க. இப்போ இந்த இதை இப்போ நான் ஏதோ சர்பானை கேவலமாக பேசியோ இல்லை திட்டியோ இல்லை ஏதாவது, இப்போ என்ன பிரச்சனைனா, சர்பான் என் பேரை சொல்கிறாங்களாம். இது என்னடா இது? என் பேரை சொன்னால் என்ன வந்துச்சுன்னு கேட்குறேன். பேர் சொன்னால் சொல்லிட்டு போகட்டுமே. அடுத்தது வீடியோ போட்டிருக்காங்க, 4 நல்ல விஷயத்தை. அடுத்தது ஏதாவது ஒரு கெட்ட விஷயம்னா நம்ம மக்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் அதே நல்ல விஷயங்களை கொடுக்க மாட்டாங்க. இப்போ ரீசண்டாக இந்த பாருங்க, இதில் வந்து சாதி மத இன மொழி பேதம் எதுவுமே இல்லை, எல்லாம் கலப்படம் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த இதில் ஒருத்தன், இதில் பிரதீப் சோமரத்னன்ற ஒருத்தன், சரியா? அதே மாதிரி இன்னொருத்தன், அவன் யாருன்னு பார்த்தா முபாரிக் அப்படின்னு இருக்குது அவனோட ப்ரொஃபைல். முபாரிக் அப்படின்னு இருக்குது, இதுதான் அவனோட ப்ரொஃபைல். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. முபாரிக். ஆனால் அந்த நாய் என்னத்தை அனுப்புதுன்னா, ஏன்னா வேறு யார்கிட்டையும் இல்லை, அது வேறு ஆண்கள்கிட்ட யார்கிட்டையுமே இல்லை, அவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. டே உன்ட அம்மாட்ட போய் காட்டுறா முதல்ல. உன் வீட்டில் இருக்கிற உன் தங்கச்சி, உன் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கள்ட்ட முதல்ல காட்டிட்டு அதுக்கப்புறமா நீ மற்றவங்களுக்கு காட்டு. இதை பாருங்க, இப்போ இந்த ஆலியான்ற அந்த அவங்களும் நிறைய வீடியோ போட்டிருக்கிறாங்க. அந்த என்ன ஜுண்டோன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தா நிறைய பேர் வந்து அவங்க வந்து நம்பர் போட்டுக்கிறாங்க. சரி, நான் அந்த சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோக்கள் ஷேர் பண்ணுறேன் தானே, ஏதாவது உங்களுக்கு தெரிய வேணுமானதுகள் இருந்தால், ஐடியாக்கள் இருந்தால் கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களுடைய நம்பரும் போட்டிருந்தாங்க. அந்த நம்பரை எடுத்து சில கீழ்த்தரமான தாய்க்கு பிறந்தானுங்கள் இல்லை இந்த நாய்க்கு பிறந்தானுங்கன்னு தெரியலை, போய் என்னத்தை அனுப்புறது? ஏன்னா அவன்கிட்ட மட்டும்தான் இருக்குதான், ஆணுறுப்பு அவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. மற்றவங்க எல்லாரும் அறுத்து வீசிட்டு சும்மா திடுறாங்க. கொண்டு போய் அதை தான் அனுப்புகிறானுங்க. டே ஒரு பொம்பளை, சரி ஓகே, அவங்க ஏதோ ஒரு ஜாதி மத பிரச்சனை வந்துச்சு. இப்போ இதில் இப்போ முக்கியமான ஏரியாஸ் என்னென்னா, அவங்க வந்து இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி பேசுகிறாங்க, இஸ்லாம் பக்கம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதால புள்ளிகள் கொஞ்சம் கோவப்படுறாங்க. சரியா? ஒரு சிலர், எல்லாருமே இல்லை. அதே இஸ்லாம் நாட்டில் உட்கார்ந்து தான் சம்பாதிக்கிறான் அப்படின்றத ஒரு சிலர் மறந்துடுறாங்க. துவைசம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. சரி, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இறைவனுக்கிட்ட ஒப்படைக்கலாம். நான் இப்போ முன்னாடி வரும்போது பாட்டு ஒன்று படித்தேனே, அந்த மாதிரி தான் ஒரு சிலர். என்னென்னா, அந்த நாயும் தின்றலை வைக்கல மாட்டையும் தின்ன விடுறலை அப்படின்ற மாதிரி புல்லுக்கட்டுக்கு மேலே படுத்துட்டு அந்த சிலர் வந்து படைச்ச இறைவனையே எல்லாத்துக்கும் துணை, தொழிலில் கஷ்டமா இறைவா காப்பாத்து, பள்ளத்தில் விழுந்துட்டியா பக்கத்திலே கயிறு இருக்குது அதை பிடிச்சி மேலே ஏறி போகலாம், இறைவா காப்பாத்து, எல்லாத்துக்கும் இறைவன். டேய் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க இறைவனாலேயே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா ஒருத்தன் ஏழையா பிறந்திருக்கான், ஒருத்தன் பணக்காரனா பிறந்திருக்கான். இறைவா உனக்கு கண்ணு இல்லையா, உனக்கு இரக்கம் இல்லையா, ஏன் இப்படி சோதிக்கிற? இன்றைக்கும் எத்தனையோ பேர் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க உலகத்தில். எல்லாரையும் இறைவனை மட்டுமே இறைவன் மட்டுமே தான் உங்களுக்கு துணை. இறைவன் தான் எல்லாத்தையுமே படைச்சு பரிபாலிக்கிறாரு. ஆனால் அதுக்காக எல்லாத்தையும் அவரே செஞ்சு தருவாரா? ஏன் கக்கூஸ் போனால் கை இருக்கு கழுவ மாட்டீங்களா? அதையும் வந்து இறைவனா செஞ்சு கொடுக்கணும்? இல்லை, தெரியாமல் கேட்குறேன். ஏன்னா எல்லாம் இறைவன் இடத்திலேயே பாரு. தொழிலில் கஷ்டமா திருப்பி போராடுவோம், வேற ஏதாவது. ஆஃப்டர் ஆல் பெரிய ஹோட்டல் செஞ்ச முதலாளி, பெரிய டீ ஸ்டால் செஞ்ச முதலாளி தோற்று போயிட்டோம், லொஸ்ட் ஆகிடுச்சு. சரி, ஓரமாக ஒரு பெட்டி கடையை போட்டு ஒரு டீ கப்பு, ஒரு கொஞ்சம் பிளாஸ்டிக் கப்போட டீ கெட்டில் ஒன்று வச்சு டீ விற்போமா? அந்த முயற்சி இருக்காது. இறைவன்கிட்டே பொறுப்பு கொடுத்தாச்சுப்பா, எல்லாத்தையும் அந்த இறைவனே பார்த்துருவாரு. அப்படின்னா எல்லாத்தையும் இறைவனே பார்க்குறான்னா எதுக்கு கை காலு மூக்கு வாய் உடம்பு உயிர் மூளை புத்தி சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை சிலவங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இன்றைக்கி நிறைய பெண்களுடைய நிலைமை அதுதான். இந்த பெண் மாடியால் விழுந்தாங்க, காலகை உடைச்சாங்க, அவனையும் போட்டு கொடுக்கல, அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, நாட்டுக்கு போயிட்டாங்க. இனி சோத்துக்கு என்ன செய்யணுன்றது இனி அவங்க தான் யோசிக்கணும். இல்லைன்னா அவனை மாட்டி விட்டு இன்னைக்கு கோடிக்கணக்கில் நஷ்டஈடும் எடுத்துட்டு ஒரு குற்றவாளியை தண்டித்த தைரியத்தோட மன நிம்மதியோட போயிருக்கலாம். இப்போ எதுவுமே இல்லாமல் ஊனமுற்றவங்களா போயிருக்க போகிறாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு சிலர் அதே சந்தர்ப்பத்தில் ஒரு சிலர் இதே நிலைமையை தொடர்ந்தும் தாங்கிக்கிட்டும் சிலர் இருக்கிறாங்க. கொடூரமாக கற்பழிக்கிறான்னு தெரிஞ்சும் அந்த கொடூரத்தை தாங்கிட்டும் ஒரு சிலர் இன்னைக்கும் இருக்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியாமல். ஏன் புருஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறான், போய் பீரோவில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. என்னடி அரபிக்காரனோட படுத்துட்டியா, அப்படி எனக்கு இனிமேல் வேணாம், எங்கடா எதனா சான்ஸ் கிடைக்குன்னு காத்துட்டு இருக்கிற ஒரு சில கேவலம் கெட்டவனுங்க அந்த மாதிரியும் செய்கிறானுங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டா அவள் அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா,
அப்படியெல்லாம் பண்றான்னு தெரிஞ்சு நீ எதுக்குடா அப்போ வெளிநாட்டுக்கு அனுப்பின? நீ ஆம்பளை சிங்கம் தானே, வச்சு வாழ்க்கை நடத்த வேண்டியது தானே. வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கு பிறகு அப்படி இப்படி அவ அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை பூ அப்படின்னு துப்பணும்னு தோணும். சரியா? அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சில பெண்கள் தாங்கிட்டு இருக்கிறாங்க, சில பெண்கள் தாங்க முடியாம ஒன்னும் தப்பி ஓடுறாங்க, சில பெண்கள் அதை மறைச்சிக்கிட்டு அப்படியோ போய் சேர்றாங்க. அப்போ ஒரு சிலர் முன்னாடி வந்து பேசும்போது ஒன்று அவங்கள பேச விடணும். அடுத்தது இந்த ஆலியான்றவங்க கிட்டத்தட்ட எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 4.5 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்த புதுசு. நான் வந்து டிக்டாக்ல தான் அந்த டைம் ஃபேமஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறது. அவங்க வந்து அவங்களுடைய தங்கச்சி சம்பந்தமான விஷயத்தை பேசி, அப்போ அவங்க அந்த டைமில் ஃபேஸ்புக்கில் ஃபேமஸ், நாட்டில் அரசியல் சம்மந்தப்பட்ட விடயங்களில் நிறைய போராட்டங்கள் எல்லாம் ஈடுபட்ட ஒருத்தர். அப்போ அவங்க அந்த வந்து பேசினாங்க, இப்படி என் சிஸ்டருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, என் சிஸ்டருக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், நான் நிறைய பேரை ட்ரை பண்ணேன், எல்லாரும் கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது, ஏதோ நீங்கள் தான் கொஞ்சம் ஜெனியூனாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அந்த டைமில் பேசினாங்க. அவங்க சிஸ்டரோட பிரச்சனை என்ன ஏதுன்றதை பேசி அந்த டைமில் ஏஜென்ட்டோட பேசி கிளியர் பண்ணி கொடுத்தோம். அதில் அதுக்கு பிறகு தான் இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் கொஞ்சம் பேர் வீடியோ போட்டாங்க. ஃபேஸ்புக்கில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஏதோ ஒன்றுக்கு அவங்க திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த வீடியோ எடுத்து ப்ளே பண்ணி விட்டாங்க. அப்படி ப்ளே பண்ணி விடும்போது அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அவங்களுடைய மெசேஞ்சரில் சேட் பண்ணி ஆலியா எப்படி இருக்கீங்க, அவங்களோட வீடியோ நல்லா யூடியூப்பில் ஃபேமஸாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் மிச்ச காலம் பேசி கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக ஆகுது, யூடியூப்பில் போட்டிருக்காங்களா, அப்படியா தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்போ நான் லிங்க் அனுப்பினதுக்கு பிறகு தான் அவங்க பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த டைமில் சொன்னேன், சிஸ்டர் கமெண்ட் தானே போட்டிருக்கிறானுங்க, உங்களுடைய சொத்தையா சூறையாடிட்டானுங்க, இல்லை உங்களை கொண்டா போட்டானுங்க, கமெண்ட்டுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகாதுங்க. கமெண்ட் எல்லாம் அந்த அளவுக்கு ரியாக்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு முடிஞ்சது அவ்வளவுதான், எழுதிட்டு போறான், போட்டும், அவனால் அவ்வளவுதான் முடியும். ஆனா உங்களுக்கு உங்களுடைய டேலண்ட்டுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல முயற்சி எடுக்கலாம். ஏன் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ சகோதரிகள் தாய்மார்கள் வந்து மெசேஜ் போடுறாங்க. மெசேஜ் போடும்போது சில தாய்மார்களுக்கு சொல்லவும் முடியாது, நான் ஒரு ஆண், அவங்க ஒரு பெண், சில விஷயங்கள் இருக்குது, சில பாதிப்புகள் இருக்குது, ஒரு காயம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒருத்தனால சீரழிக்கப்பட்டிருக்கிறாங்க, சில இடங்கள்ல காட்ட முடியாத இடங்கள்ல காயம் இருக்குது. ஒரு பெண்ணும் பேசிக்கொள்ற மாதிரி இருக்காது ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கொள்றது. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இன்னைக்கும் எங்களுடைய சமுதாயத்துக்காக இன்னைக்கும் குரல் கூடிய முக்கியமான ஒரு ஆள்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜெனட் மேரி அம்மா. இன்னைக்கு அவங்களையும் ஃபேக் ஐடி போடுறது என்ன, அது செய்யறது என்ன, இது செய்யறது என்ன, அந்த மனுஷையும் இல்லாத பாடுபடுத்துறானுங்க. இருந்தாலும் அவ சொல்ற, சாமி என்னால் முடியலை, சாமி என்னால் முடியலை, நான் போகிறேன் தம்பி, முடியலை என்னால், இந்த சமூகத்துக்கு எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் எனக்கு கெட்ட பேர் தான், என் ஃபேமிலியே என்னை திட்டுறாங்க, ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க, விட்டு தூக்கிட்டு வேலையை பாருங்கன்னு. அப்போ கூட அம்மா நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க, நீங்களும் போயிட்டீங்க, அவ்வளவுதான், கடைசியில் பெண்களுக்குன்னு குரல் கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஜெனட் மேரி அம்மா கிட்ட கூட நான் நிறைய தடவை ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க நிறைய வீடியோக்கள் அனுப்பி, தம்பி இங்கே பாருங்க தம்பி, ஃபேக் ஐடி போட்டு தள்ளுறானுங்க தம்பி, என்ன தம்பி செய்கிறது அப்படின்னு. அதை கணக்கு எடுக்காதீங்கம்மா, விட்டுருங்க, ரிப்போர்ட் ஒன்று அடிங்க, விட்டுருங்க, நானும் போய் ரிப்போர்ட் அடிக்கிறேன், தெரிஞ்சவங்க ரிப்போர்ட் அடிக்கட்டும், வேணாம் அதை பற்றி சிந்திக்காதீங்க, அடுத்து நீங்கள் மனம் தளராதீங்க அப்படின்னு நாங்களும் புதிய சொல்கிறது. என்ன செய்கிறது, இந்த இப்போ ரீசெண்டாக கூட என்னுடைய ஃபோட்டோ இந்த ஆலியான்ற பெண்ணுக்காக பேசினதுக்காக என்னுடைய ஃபோட்டோவை லைவ்ல போட்டுக்கிட்டு ஆடினானுங்க. அப்போ பெண்கள் முன்னுக்கு வந்து பேசவே கூடாதா? அப்போ பெண்களுடைய பிரச்சனைகளை பெண்கள் பேசாமல் எப்படிரா ஆண்கள் மட்டும் ஹேண்டில் பண்ணுறது? அப்போ அந்த மாதிரி பெண்கள் முன்னுக்கு வந்தாலும், இப்போ அந்த ஆலியா கூட ஆரம்பத்தில் அவங்க பாட்டில் அவங்க ஏதோ வீடியோ போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சும்மா தான் இருந்தாங்க. அவங்களோட பேச்சு தர நல்லா இருக்கிறதால நான் தான் சொன்னேன், ஆலியா வந்து பேசுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக் இருக்குது, இந்த நாடுகளில் நடக்கிற நிலைமைகள் என்னன்றதை எங்களை நியூஸில் பார்க்குறீங்க, தெரியும் உங்களுக்கு, அப்போ பேசுங்க, அதை பற்றி பேசுங்க, நாலு உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜுகளை சொல்லிக் கொடுங்க, வெளிநாடுகளில் என்னென்ன நிலைமை நடக்குன்றதை பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாக்கள் இருந்தால் சொல்லுங்க, குரல் வளம் இருக்குது, பேசுறீங்க, தைரியமாக முன்னுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் பேசுறீங்க, பயம் இல்லாமல் பேசுறீங்க, அப்போ இதை பற்றி பேசுங்க, முன்னுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அதுக்கு பிறகுதான் ஓகே பிரதர் ட்ரை, ஐ வில் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த வந்து பேசி சில வீடியோக்களும் போட்டாங்க. நான் காட்டுறேன் பாருங்க, ஏன்னா இதை நீங்கள் உங்களுக்கு அப்போதான் தெரியும் இதோட யதார்த்தம் என்னன்னு. இங்கே பாருங்க, ஆலியா நசீம் முகமது, இங்கே பாருங்க மக்களே,
கிட்டத்தட்ட அவங்களோட பேஜில் 30 சரிங்க, ஸ்க்ரீன்ஷாட் அடித்தா தான் சரி வரும். ஃபாலோவர்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 30K, அதாவது 30,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது. ஃபாலோவிங் 0. ஓகே, அவங்க யாரையுமே ஃபாலோ பண்ணலை, 0. 30,000 பேர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3,42,000 லைக் வந்திருக்குது. சரி, அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க, போடுறதெல்லாம் தவறான வீடியோ, போடுறதெல்லாம் மோசமான வீடியோ அப்படின்னா எதுக்காக மக்கள் ஃபாலோ பண்ணுது, எதுக்காக பார்க்குறாங்க? ஏன் நல்லதும் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையுமே நெகட்டிவாக மட்டும் பார்க்கக்கூடாது, பாசிட்டிவாகவும் பார்க்கணும். ஒரு மனுஷன் நெகட்டிவாக மட்டுமே பார்க்கக்கூடாது. அடுத்தது சிலவங்க வந்து இந்த கேவலமாக திட்டுறது, சரி, எல்லாம் செய்கிறது. அப்போ இனி அவங்க வந்து போடக்கூடிய சில வீடியோக்கள் 100% அவங்க கொஞ்சம் அந்த டீசெண்டான டிசிப்ளினான வீடியோக்கள், அந்த ட்ரெஸ்ஸோடு தான் வீடியோ போடுறாங்க, அவுத்து போட்டுட்டு ஆடலை. இப்போ அவனுங்களுக்கு என்ன வேணும்? அவுத்து போட்டுட்டு அரைகுறை ஆடணுமா? இல்லை அப்படி போட்ட, ஏன்னா அப்படி போடுற வீடியோக்களுக்கு போய் கமெண்ட் செக் பண்ணி பாருங்க. ஆஹா சூப்பர், ஓ டார்லிங், நைஸ், ஸ்வீட். அதை இந்த மாதிரி யாராவது போட்டால் ஓனா தேனா வானான்னு என்னென்ன எழுதணுமோ எல்லாத்தையும் எழுதுவானுங்க. நான் எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், எழுதுறவன்லாம் சண்டியன் கிடையாது. அதை பார்த்து நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. எழுதுறவன், ஃபோட்டோ போடுறவன், ஃபேக் ஐடி போடுறவன் போட்டுட்டு போட்டோம். என்ன வந்துச்சு நம்மளுக்கு? நம்மளோட களத்தில் தூக்கு கயிறை மாட்டிட்டாங்களா? இல்லையே. கள்ளி வள்ளி விட்டுட்டு வேலையை பாருங்க. உங்கள் பயணத்தை நீங்கள் தொடர்ந்து போயிட்டே இருங்க. ஆரம்பத்தில் எனக்கு அப்படித்தான் டிக்டாக்கில் படு கேவலமாலாம் பேசினாங்க. இன்னைக்கு என்னோட இருக்கக்கூடிய யூடியூபரே அன்னைக்கு என்னைய கேவலமாக பேசினாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு கடைசியில்? இன்னைக்கு நல்ல நிலைமையில் என்னையும் மக்கள் உயர்த்தி வச்சிருக்காங்க. காரணம், நாம் நேர்மையாக நம்மளோட வழியில் போனால் நம்மளுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் நம்மளோட வருவாங்க. அதே மாதிரி ஒன்று சொல்லிக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய தாயை, உங்களுடைய சகோதரியை, உங்களுடைய மகளை, உங்களுடைய மனைவி அந்த இடத்துல நிறுத்துங்க ஒரு பெண்ணை கேவலப்படுத்துறதுக்கு முன்னாடி. ஆனால் அதுக்காக தப்பு செய்கிறவங்களை பற்றியும் விவரிக்காமல் விட முடியாது. சிலவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க, அதை அந்த இடத்துல நாம் சுட்டி காட்டி ஆகணும். ஏன்னா திருந்தாத ஜென்மங்களை அப்படித்தான் திருத்த முடியும். அதை பார்த்து இன்னும் 10 பேர் திருந்தும். ஆனால் அதுக்காக கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்தணும்னு இல்லை. இப்போ நான் இன்றைக்கு நைட்டுக்கு நான் நேற்று ரெடி பண்ண வீடியோ அதை அப்லோட் பண்ண முடியலை. நான் இன்றைக்கி நைட்டுக்கு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். சொல்லி வேலை இல்லை, ஒரு சின்ன பையன் வந்து பச்சையாக பேசுகிறான். காரணம் என்னன்னு பார்த்தா, ஒரு பெண்ணுக்கு அட இந்த நாய் என்னடா இப்படி பேசுகிறான் அப்படின்னு அந்த பையனை தான் எல்லாரும் திட்டுவீங்க. கடைசியில் அந்த பெண் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பெண் எப்படிப்பட்டவங்க அப்படின்றது அவங்களுடைய ப்ரொஃபைலை போய் பார்த்தாதான் அதுக்கு மேலே கேவலமாக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்டவங்க அந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுறவங்களுக்கு கமெண்ட்ஸ், பா செல்லம் தங்கம், ஏன் அவ கொஞ்சமாக காட்டுறா அதை ஃபுல்லாக பார்த்துக்கணும், அவனுங்களுக்கு அதுதான் வேணும். ஃபுல்லாக மூடி மறைச்சி இருக்கிற பொம்பளையே எப்போவுமே மட்டம் தட்டிக்கிட்டு தான் இருப்பானுங்க. பெண்களை முன்னுரிமை கொடுத்து, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களை இந்த இடத்துல நிலைநாட்டியே ஆகணும். ஏன்னா இந்த நாட்டில் அதிகமான பெண்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு தான் இந்த நாட்டில் முன்னுரிமை தேவை. தயவு செய்து சோஷியல் மீடியாக்களில் பெண்களுக்காக குரல் கொடுத்து முன்வாரவங்களை கேவலப்படுத்துறத நிறுத்துங்க. ஆட்டம் போடுறவளுங்க, டான்ஸ் ஆடுறவளுங்க, அறகுறையாக உடுத்துறவங்களை எல்லாம் பற்றி எதுவும் பேசாதீங்க. ஆனால் ஏதோ 4 பேருக்கு நல்லது சொல்லிட்டு முன்னுக்கு வராங்க இல்லையா, அவங்கள தான் தொடர்ந்து கேவலப்படுத்துங்க. அதுதான் நம்மளுடைய சமுதாயம், அவ்வளோதான் நம்மளுடைய சமுதாயம். சிந்திச்சு செயல்படுங்க. ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.